சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு இறை வழிபாட்டப்போ அர்ச்சனை தட்டை தொட சொல்றதோட தாற்பயம். இதை பத்தி தான் பார்க்க போறோம். கோயிலுக்கு செல்றப்போ நாம பெரும்பாலும் இறைவனை வழிபட்டு அர்ச்சனை செய்யறதுக்காக அர்ச்சனை தட்டு வாங்க செல்றது வழக்கம் தான். அர்ச்சனை அப்படின்றது அர்ச்சிப்பது, போற்றுறது, நன்றியோட சமர்ப்பிப்பது அப்படின்னு நிறைய பொருள் உண்டு. ஒருத்தர் கோயிலுக்கு போய் தன்னோட பெயர், கோத்திரம், நட்சத்திரம் இது எல்லாத்தையும் சொல்லி ஒரு குறிப்பிட்ட வேண்டுதலை மனசுல வச்சு இறைவன் கிட்ட பூஜை செஞ்சு வழிபடுறது நம்ம மரபுல ரொம்ப முக்கியமான ஆன்மீக செயலா கருதப்படுது. முதல்ல சங்கல்பம்னா என்ன அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல இந்த காலத்துல இந்த வேண்டுதலை முன்னிட்டு இந்த பூஜைக்காக இறைவன் கிட்ட நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு மனமும் சொல்லும் ஒன்றிணைஞ்சு சொல்லப்படக்கூடியதுதான் சங்கல்பம். இந்த சங்கல்பம் இல்லாம செய்யப்படக்கூடிய எந்த பூஜையும் முழுமை அடைறது கிடையாதுன்னு ஆகமங்கள் சொல்லுது. அர்ச்சனை தட்டை எதுக்காக தொட சொல்றாங்க? அர்ச்சனை செய்யறப்போ அர்ச்சகர் பக்தர்கள் கிட்ட அர்ச்சனை தட்டுல இருக்கக்கூடிய பூ, குங்குமம் இல்லைன்னா துளசிய தொடுங்க அப்படின்னு சொல்றது சாதாரண மரபு கிடையாது. அதோட பின்னணி ரொம்ப ஆழமானது. அந்த அர்ச்சனை தட்டுன்னு சொல்லக்கூடியது பக்தரோட உடல், பக்தரோட மனம், வேண்டுதல் மூன்றையுமே ஒரே நேரத்துல இறைவன் கிட்ட சேர்க்கக்கூடிய ஒரு ஆன்மீக ஊடகம். அதை தொடுறப்போ இந்த பூஜை என்னோடது, இந்த வேண்டுதல் என்னோட உள்ளத்துல இருந்து எழுது அப்படின்றத இறைவன் கிட்ட அறிவிக்கக்கூடிய ஒரு தெய்வீக செயலாதான் அது மாறுது. ஆத்ம தொடர்பு எப்படி உருவாகுது அப்படின்னா, அர்ச்சனை தட்டை தொடக்கூடிய அந்த நொடியிலேயே பக்தரோட சிந்தனை, இறைவனோட அருள் சக்தி, மந்திர உச்சாரணங்களோட ஆற்றல் மூன்றுமே ஒன்றிணைந்து ஒரு ஆத்ம தொடர்பு உருவாகுதுன்னு நம்பப்படுது. இதனாலதான் அர்ச்சனை தட்டை மனசார தொடுங்க அப்படின்னு அர்ச்சகர்கள் அறிவுறுத்துறாங்க. கோவில்ல செய்யப்படக்கூடிய அர்ச்சனை ஏன் சக்தி வாய்ந்ததுன்ற பத்தி பார்ப்போம். வீட்டு பூஜையை விட கோயில்ல செய்யப்படக்கூடிய அர்ச்சனை ரொம்பவே சக்தி வாய்ந்ததுதான். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய தெய்வம் தொடர்ந்து மந்திர உச்சாரணங்கள் செய்யப்படுது. ஆகம முறைப்படி நடைபெறக்கூடிய பூஜைகள் ஆயிரக்கணக்கான பக்தர்களோட பிரார்த்தனை மூலமா சக்தி நிறைந்ததா அந்த இடமே விளங்குது. காமிய பூஜை அப்படின்னா என்னன்னா, ஒருத்தர் தனிப்பட்ட வேண்டுதலுக்காக செய்யப்படக்கூடிய பூஜை தான் காமிய பூஜைன்னு சொல்லப்படக்கூடியது. அது செல்வம் வேண்டுனதா இருக்கலாம், உடல் நலம், மன அமைதி, துன்பங்களை தாங்கக்கூடிய மன உறுதியை கூட வேண்டுனதா இருக்கலாம். எந்த வேண்டுதலா இருந்தாலும் அதை இறைவன் கிட்ட சமர்ப்பிக்கக்கூடிய தருணம்னா அர்ச்சனை தட்டை தொடக்கூடிய அந்த நொடி. இறைவன் யாருக்காக அருள் செய்யறாரு? ஒருத்தர் தனியா வந்து வழிபட்டாலும், நிறைய பேர் சேர்ந்து வழிபட்டாலும் இறைவனோட அருள் ஒரே ஒருத்தருக்கு கிடையாது. அது அனைத்து ஜீவராசிகளுக்கும் உலக நன்மைக்காகவே பொங்கி பெருகக்கூடிய அருள். அதனாலதான் இன்றளவும் ஆகம மரபுப்படி அர்ச்சகர்கள் தினமும் சங்கல்பம் செஞ்சு பூஜையை தொடங்கி வராங்க. சுருக்கமா சொன்னா அர்ச்சனை தட்டை தொடுறது ஒரு பழக்கம் கிடையாது. அது நம்ம ஆன்மாவை இறைவன் கிட்ட இணைக்கக்கூடிய ஒரு தெய்வீக அனுபவம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு நல்ல தலைப்புல நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி.